இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். இன்னைக்கு வீடியோல பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இப்போ வந்திருக்கிற அந்த ஆஃபர் பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கார்டில் வந்துருக்கிற அந்த ஒரு நியூ ஆஃபர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். மற்ற நார்மல் டைம்ல நீங்க ஆக்சிஸ் பேங்கோட பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாய் வரைக்கும் ஜாயினிங் ஃபீ, அதுக்கப்புறம் 1500 ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு ரினிவல் ஃபீமே உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரியான ஆஃபர் டைம்ல நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீயோ ரினிவல் ஃபீயோ எந்த ஒரு ஃபீயுமே இதுல வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமா நீங்க ஹோட்டல் புக்கிங் இல்ல ஃபிளைட் டிக்கெட் புக்கிங் ஏதாவது நீங்க புக் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து வெனஸ்டேல எவ்ரி வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈஸி டைனர் மூலமாக நீங்கள் வந்துட்டு டைனிங்கில் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் அதுலேயும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமாக 800 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இன்னுமே இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதையும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பிஃபோர் 12 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2.5 லேக்குக்கு மேலே நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த 10,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் நீங்க வந்து ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு 2,000 ரூபாய் கேஷ்மே வந்து இதுல வந்து கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான பெனிஃபிட் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ். நம்மள நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிறது கிரெடிட் கார்டில் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அவைலபிளா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டில் வந்து பாத்தீங்கன்னா per quarter இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காம்ப்ளிமெண்டரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்போர்ட் ஆக்சஸை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 3 மந்த்துக்குள்ள பிஃபோர் quarter இயருக்குள்ள மோர் தென் 50,000க்கு மேல நீங்க பில் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைனிங் பெனிஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவங்களோட டையப்ல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ல நீங்க பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது 16% வரைக்கும் அதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் சர்சார்ஜஸ். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 4000 ரூபாய்க்கு உள்ள வந்து நீங்க ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபியூல் சர்சார்ஜஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ இதுக்கு மேலேயோ இல்லை 400 ரூபாய்க்கு கீழேயோ நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த 1% வந்து சார்ஜஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஏதாவது பில் பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எவ்ரி 200 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதுக்கும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்வீஸ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், கவர்மெண்ட் பில் பேமெண்ட்டுக்குலாம் இது வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பெனிஃபிட். ஸோ ஆக்டிவேஷன் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெனிஃபிட் வந்து இருக்காது. இன்கேஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வாங்கும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு 12,500 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இதை நீங்க ரீடீம் பண்ணும்போது உங்களுக்கு 2,500 ரூபாய் கேஷ்பேக் வவுச்சர் வந்து இதுல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். இப்போ வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க்ல பிரிவிலேஜ் கிரெடிட் கார்டு வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலமா ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 13,950 ரூபாய் வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண அதையே தான் இங்க வந்து ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 70க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து சேலரி பர்சனா இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிள் தான். ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர், நல்ல டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமரா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிட்ட அக்கௌண்ட் எதுவும் இல்லை, அதனால நோ கொடுத்துக்க.
அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட ஆனுவல் இன்கம், ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா கோடை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மேக்ஸிமம் என்னென்ன கிரெடிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா கிரெடிட் கார்டுமே உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் மாற்றி சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிமிடெட் டைம் ஆஃபராக ஒரு 3 கிரெடிட் கார்டு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட மைசூன் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான். அதுக்கு அடுத்த செகண்ட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்சிஸ் பேங்கோட ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டும் இப்போதைக்கு லைஃப் டைம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. இதுக்கு அடுத்த தேர்ட் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட நியோ கிரெடிட் கார்டு. ஸோ நியோ கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கும் ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ எதுவுமே வந்து கிடையாது. நீங்கள் ஆக்சிஸ் பேங்க்ல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு நியோ கிரெடிட் கார்டு, மைசூன் கிரெடிட் கார்டு அண்ட் ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டு இந்த 3 கிரெடிட் கார்டுமே இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குது. உங்களுக்கு இந்த 3 கிரெடிட் கார்டில் எது வந்து ஒர்த்துன்னு தோணுதோ பர்டிகுலராக அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சிஸ் பேங்கோட ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இது அப்படியே கீழே பாட்டமுக்கு ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் பாக்ஸ் வந்து டிக் ஆயிருக்கும். இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வந்து போடுறீங்களோ அந்த நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க வித் இனிஷியலோட. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியல், உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்படின்றா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து எந்த அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட்டா இல்லை ஆஃபீஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரெசிடென்ட்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு டெலிவரி வந்து பண்ணுவாங்க. அதனால் ரெசிடென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃபில் பண்ணியிருந்தீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் செக்டார், இது பிரைவேட் லிமிட்டடாக பப்ளிக்கா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது உங்களோட இண்டஸ்ட்ரி டைப் வந்து செலக்ட் பண்ணணும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்பாங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயராக வந்து இந்த கரண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ கரண்ட் கம்பெனியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இயரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணினீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கான கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் நம்பருமே இங்கே வந்து ஜெனரேட் ஆயிரும். இன்கேஸ் நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆகாது. இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு சில கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வாங்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டுக்கு ரீடைரக்ட் வந்து பண்ணோம். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இந்த டைம் நான் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து சீக்கிரமாகவே வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. எந்த ஒரு வெயிட்டிங் டைமும் வந்து வரல. அதே மாதிரி இதில் வீடியோ கேவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் தான், ஒன்று இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி. இந்த 2ல் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து தெரியாது அப்படின்னா வீடியோ கேவிசி வந்து பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அடுத்த 72 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபிசிக்கலாகவே வந்து அந்த கேவிசி பண்ணுறதுக்காக வருவாங்க. உங்களோட வீட்டு
வீட்டு அட்ரஸ்க்கே வந்து வருவாங்க. ஸோ அங்கே வச்சு நீங்கள் வந்து ஃபிங்கர் வச்சு உங்களோட ஆதார் கேவிசி எல்லாமே நீங்கள் அதில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு வீடியோ கேவிசி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும். உங்களோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சீக்கிரமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்பாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோடு, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வித் இனிஷியலோட சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ என்டர் பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து எத்தனை லட்சம் என்டர் பண்ணீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா உங்களோட ஆக்குபேஷன் டைப்பில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அதை கேட்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு வந்து சொன்னால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துப்பாங்க. ஃபைனலாக கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த சிட்டில இருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக இன்டிமேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு அப்ரூவ்டாக இருந்தாலும் ரிஜெக்டட் ஆயிரும். நீங்கள் அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.